கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக, அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். ஆசை இல்லாமலாம் வாழ முடியாது. ஆசை தேவைப்படுது. வர சமயத்தில் சும்மா தமாஸ் பண்ணல. இப்போ இந்த சட்டை பொண்டாட்டிக்கு ஒரு ஃபோன் பண்ணி என்ன சட்டடி போடணும்னு சொன்னா அவன் இந்த சட்டை எடுத்து போட்டா ஒரு போதையா இருக்குது இல்லை. இப்போ அவ்வளோ ஒரே சந்தோஷமா இருப்பாரு. எப்படினாலும் நம்மளே நமக்கு அடிமை தான், நம்ம சொன்னா அந்த சட்டை எடுத்து போறாரு. ஒரு கிக்கு இவ்வளவுதான், சிம்பிள். இது ஒரு ஆசை. ஏதோ ஒரு சட்டை போட்டு போறதா நீங்க கேட்காம விட்டுரு போறீங்க. வீடியோவே இல்லாம ஆடியோ மட்டும் கேட்டுக்கிறவங்களாங்கிறாங்க. சரிதான். அப்ப சட்டையோ அதுவோ மேட்டர் இல்லை. சின்ன சின்ன ஆசைகள்லாம் தான் நம்ம மனுஷனை வாழ்க்குது. ஆசை இல்லாம இருக்க முடியாது. ஆசைகள்லாம் வரும். எல்லாத்தையும் எல்லா ஆசையும் தீர்க்க முடியுமான்னா முடியாது. அதான் பிரச்சனை. எல்லா ஆசையும் தீர்க்க முடியுமா? அதுவும் இன்னொருத்தர் என்னுடைய ஆசைக்கு இன்னொருத்தர் இணங்கி இருப்பாங்களான்னா அதுவும் சாத்தியமே இல்லை. உன் சட்டைக்குள்ள நான் போய் ஒழிஞ்சுப்பேன், அது சாத்தியம்தான். அப்படிதானே? அதெல்லாம் சட்டை ஒன்று எடுத்து போட்டுக்கலாம், உள்ளே போயிடலாம். ஆனா உன் சட்டையில வேற யாரும் ஒழிக்கூடாதுன்னு முடியாது, சொல்ல முடியாது. இப்ப எனக்கு 10 சட்டை இருக்குது. இப்போ 10 பேருக்கு கொடுப்பேன், 10 பேர் போடலாம் தானே அந்த சட்டையை. இப்ப என் பொண்டாட்டி இந்த சட்டை இன்னொரு ஆம்பளை கூட போடக்கூடாதுன்னு சொல்ல முடியும். நீ போகும் பாதையில் ஆண்களை விட மாட்டேன், சில பெண்கள் கூட விட மாட்டேன்னு ஒருத்தர் சொல்றாரு. சாத்தியமா? அந்த மாதிரி ஆசையெல்லாம் படக்கூடாது. ஆனா ஆசைகள்லாம் இருக்கணும், நல்லதும் கொடுப்பாங்க. ஆசை இல்லாம இருக்க முடியுமானா வானா. எதுக்கு ஆசை இல்லாம இருக்கணும்னு நினைக்கிறீங்க? ஆசையை அலட்சியப்படுத்தினே வாழ்ந்துட்டு, இது நமக்கு தோணுச்சு, இது நமக்கு சாத்தியம் இல்லை, இது நல்லதும் இல்லை, இது வானம் விட்டு போக வேண்டியது தானே. ஏதோ ஒரு இடத்துக்கு போலான்னு பார்த்தோம், பஸ் வரல, ஓகே, நான் இருக்கிற இடத்துக்கு மட்டும்தான் முக்கியம். என்னுடைய தேவை இருக்குது, என் தேவைக்காக நான் இருக்கிறேன். இதுல மேட்டரே முடிஞ்சு போச்சு. மற்றபடி ஆசையெல்லாம் சும்மா தானே. ஏதோ நல்ல பொருள் வாங்கலான்னு போனீங்க, கடையில எல்லாம் வித்து போச்சு. என்ன இப்ப வந்துட வேண்டியதுதான். ஐயோ வித்து போயிடுச்சு, ஆசை நிறைவேறல, தற்கொலை பண்ணிக்க முடியாது. தேவைக்கு கடவுள் நமக்கு ஒண்ணு இஷ்டம், ஆசைக்கு தான் நம்ம இங்க தமாஸ் பண்ணுறோம். ஆசையை பேசிட்டு ஆசையை இருந்துட்டு போகல. சும்மா நீங்க சொல்ற எல்லாமே ஆசையில தானே. உலகத்திலேயே உன்னை விட ஒருத்தி அழகு இல்லைன்னு சொன்னாவோ, இல்லை உன்னை விட ஒருத்தன் அழகு இல்லைன்னு சொன்னாவோ, அது ஆசை இருந்து தானே வந்தது. தப்பு இல்லையே. ஆசையை கொண்டாடுங்க, ஆசையை அளவுபடுத்துக்கோங்க. தேவைப்படும் போது ஆசையை அலட்சிய கூட படுத்துக்கோங்க. ஆனா ஆசை ரொம்ப நிலையானது இல்லை. தேவைக்கு வாழ்றதுதான் சரி. தேவைக்கு வாழ்றோம். தேவையை நீங்க நிராகரிக்கிறீங்க, தேவையை அலட்சியப்படுத்துறீங்க. தேவை என்னன்னு உங்களே கேட்டு நீங்களே சரிப்பட்டு வாழணும். விட ஆசையெல்லாம் தப்பு தான். உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்றேன். ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்ல போட்டு வச்சுக்கிறேன். ஹாப்பி லைஃப் கோர்ஸ். நீங்க மெம்பர் ஆனீங்கன்னா ஆனந்த வாழ்வு கோர்ஸ் நேரடியா நீங்க யூடியூப்ல பார்க்கலாம். ஃபேமிலியா டிவில போட்டு என்ன பண்ணலாம், எல்லாரும் ஃபேமிலியா போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம், நீங்க அதை பார்க்கலாம். வாய்ப்பு பயன்படுத்திக்கப்பா. இறைவை உணர்வோம், இன்பத்தில் கிடைப்போம். குருசில யோகிய நாடு, உன்னை நீ கொண்டாடு, கொண்டாட்டம் உனது பிறப்புரிமை. மதம் மறப்போம், மனிதம் வளர்ப்போம். நல்லா இருங்க, சிறப்பா இருங்க, கொண்டாட்டமா இருங்க. உங்களை நீங்க மதிப்பு மிகுந்தவராக மாத்துறது உங்க கையில தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.